வணக்கம் டீச்சர்ஸ், இது முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பதிவு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க அழகு 2லிருந்து சங்க இலக்கிய நூல்களில் இருக்கக்கூடிய வினாவிடை குறிப்புகள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் தான் உங்களுக்கு கொடுக்குறோங்க. பாருங்கள், 71வது கொஸ்டின் மிக முக்கியமான குறிப்புகள் அடங்கிய இது வினாத்தாள். விடைகளையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம யாண்டு பலவாயினும் நரையின்றி இருந்தவர் யார்? இது டிஆர்பியில் 2003-2004 கேட்ட கொஸ்டின். இது யாண்டு பலவாயினும் நரையின்றி இருந்தவர் யார் அப்படின்னா, பல ஆண்டுகளாகவே நரையில்லாமல் இருந்தவர், முடி நரைக்காமல் இருந்த புலவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். சரிங்களா? நினைக்கும் காலை 72வது கேள்வி. நினைக்கும் காலை மறுக்கை உடைத்தே ஏனை பெரும் சிறப்பினோ ஈங்கிது துணிதல் அதனினும் மறுட்கை உடைத்தே பிறநாட்டு தோற்றன் சான்ற சான்றோன் போற்றி. இது பொதுவியல் துறையில் கையறு நிலை பாடலில் வடக்கிருந்து உயிர்விட்ட பிசிராந்தையாரின் நிலையை வருந்தி பாடிய புலவர். அதாவது கோப்பெருஞ்சோழனுக்காக வடக்கிருந்து உயிர்விட்டவர். தன்னுடைய நண்பரான பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், இவர்களை பற்றி வேதனையோடு பாடிய ஒரு புலவரை ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்கோம். நம்ம இந்த பாடல் நினைக்கும் வியப்பை உடைய, பிறர் நினைக்கும் வியப்பை உடைய அரசன் கோப்பெருஞ்சோழன் எப்படி உயிர்விட துணிந்தான், உங்களை நீங்கி எப்படி வாழ்வது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. வியக்கத்தகு செங்கோல் ஆட்சி புரிந்தவன் அப்படின்னு சொல்லலாம். தலைவன் இறந்த பின்பு அவனை விட்டு நீங்க முடியாமல், அதனுடைய வேதனை துன்பத்தை தாங்க முடியாமல் கையறு நிலையாக பாடிய பாடல் தான் இது. தன்னுடைய நண்பருக்காக பாடியிருப்பார் பொத்தியார் என்ற புலவர். அடுத்து, போர் பற்றி பாடாத நூலை கண்டறிக. 73வது கொஸ்டின் கைநிலை அப்படிங்கிறதா போர் பற்றி பாடாத நூல்களுள் ஒன்று. அடுத்து 74வது கேள்வி. அறத்தொடு நிற்றல் துறையில் அமைந்த 10 பாட்டு நூல்கள் எது அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. அறத்தொடு நிற்றல் துறையில் அமைந்த 10 பாட்டு நூல் எது அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. 75வது கேள்வி. 99 வகையான மலர்களை பற்றி குறிப்பிடும் நூல். இதுவும் 2005-2006 கேட்ட கொஸ்டின். குறிஞ்சிப்பாட்டு தான் உங்களுக்கே தெரியும், கபிலர் இயற்றிய குறிஞ்சிப்பாடல். அடுத்து பார்த்திங்கன்னா, திருமுருகாற்றுப்படையில் அறுபடை வீடுகளை பற்றி சிறப்பான செய்திகளை நக்கீரர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறுமுகிங்கிற ஒரு கர்முகி அப்படிங்கிற ஒரு பூதம் நக்கீரரை சிறையெடுத்துட்டு போய் வைத்து பலவாறாக துன்பப்படுத்தும் பொழுது முருகனை நினைத்து வேண்டுவாராம். அப்போது முருகன் அந்த பூதத்திடமிருந்து விடுதலை அடைய செய்து அவருக்கு முக்தி கொடுப்பாராம், காப்பாற்றுவாராம். அதனால் முருகனின் மேல் நிறைய பக்தி பாடல்களை பாடியிருப்பார். திருமுருகாற்றுப்படை பக்தி இலக்கியங்களின் முன்னோடி அப்படின்னு கூட சொல்லலாம். சைவ இலக்கியங்களில் திருமுருகாற்றுப்படை. இந்த செய்தியில் முதல் பாருங்கள், திருமுருகாற்றுப்படையில் முதல் பகுதியில் முருகனை பற்றி இடம்பெறும் செய்தி, அறுபடை வீடுகளில் முதல் பகுதியில் இடம்பெறும் செய்தி என்னன்னு சரியானவற்றை தேர்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். இது ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டின் இப்போ UGTRPயில் கூட கேட்டிருக்காங்க. திருமுருகாற்றுப்படையில் முதல் பகுதியில் முருகனை பற்றி இடம்பெறும் செய்தியில் சரியானவற்றை தேர்க அப்படின்னா, முதல் பகுதியில் எந்த செய்தி இடம்பெற்றிருக்குது அப்படின்னா, திருப்பரங்குன்றம் என்னும் மலைக்கோயில் மற்றும் முருகனின் திருக்கோலம், சூரனுடன் செய்த போர் விளக்கங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அறுபடை வீடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். திருமுருகாற்றுப்படை, நக்கீரர் இயற்றிய நெடுநல்வாடை, இதில் ரெண்டுலேயுமே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இப்படி தான் நம்ம செலக்டிவாக படிக்கணும். திருமுருகாற்றுப்படையில் 2ஆம் பகுதியில் முருகனை பற்றி இடம்பெறும் செய்தி என்ன அப்படின்னா, முருகனினுடைய 6 திருமுகங்களில் ஒன்றான, பாருங்கள், முருகனினுடைய 6 திருமுகங்களின் குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 12 கைகளின் செயல்களும் திருச்செந்தூர் என்னும் தலத்தின் சிறப்பும் இங்கே விளக்கப்பட்டுள்ளன 2ஆம் வீடில். அடுத்து, திருமுருகாற்றுப்படையில் 3ஆம் பகுதியில் முருகனை பற்றி, 3ஆம் படை வீடு, முருகனை பற்றி இடம்பெறும் செய்தி, அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தா 3ஆம் பகுதி முருகனை வழிபடும் முனிவர்களின் பெருமையை சொல்லியிருக்கு. சரிங்களா? முருகனை வழிபடும்
முருகனின் முனிவர்களின் பெருமையையும் பழனியில் வழிபாட்டுக்கு வரும் மகளிரின் இயல்பும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் வந்து முருகனை நினைத்து விரதம் இருந்து எலும்புகளே உடலிலிருந்து எலும்புகளே வெளியில் தெரிந்ததாம். அப்படியெல்லாம் வந்து தவம் இருந்தார்கள் அப்படின்னு இந்த செய்தியை 3ஆம் படை வீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 78வது கொஸ்டின், திருமுருகாற்றுப்படையில் 4ஆம் பகுதியில் முருகனை பற்றி இடம்பெறும் செய்தியில் சரியானவற்றை தேர்க அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து திருவேரகத்தில் நடந்த செய்தி. திருவேரகம் திருப்பதின்னு சொல்லுவாங்க. இந்த தளத்தில் வழிபடுவோரை பற்றி வந்து 4ஆம் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. 4ஆம் படையில். 79வது கேள்வி, திருமுருகாற்றுப்படையில் 5ஆம் பகுதியில் முருகனை பற்றி இடம்பெறும் செய்தி அப்படின்னா மலைநாட்டு மக்கள் குறவை கூத்து ஆடி சேவிக்கும் முறைகள், முருகனை வணங்கும் முறைகள் வந்து கூறப்பட்டுள்ளன. அப்போ அறுபடை வீடுகளில் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டுள்ளது, அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த ஊர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். திருமுருகாற்றுப்படையில் 6ஆம் பகுதியில் முருகனை பற்றி இடம்பெறும் செய்தியில் சரியானவற்றை தேர்க. 6ஆம் பகுதியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமுருகாற்றுப்படையில் முருகன் எழுந்தருளும் இடங்களையும் பாருங்கள், முருகன் எழுந்தருளும் இடங்களும் அவனிடம் சென்று அருள் பெறும் முறையும் பழமுதிர்ச்சோலையின் அருவியின் சிறப்பும் விளக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அறுபடை வீடுகளில் கடைசி வீட்டில் வந்து எத்தனை அடிகளில் அருவி வர்ணனை அழகாக விளக்கப்பட்டுள்ளன? கடைசி அடியில் 22 அடிகளில் அழகாக விளக்கப்பட்டுள்ளன. 82வது கேள்வி, ஏலிசையின் தலைவன் என்று பெருமைப்பட அழைக்கப்படுபவன் சோழன் கரிகாலன். அடுத்து 83வது கேள்வி, இது திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின். இது புன்னை மரத்தை தன் தமக்கையாக எண்ணி அதன் எதிரில் தன் காதலனோடு பேசுவதற்கு நாணிய தலைவியை நாம் எந்த நூலில் காண்கிறோம் அப்படின்னு சொன்னால் 83வது கொஸ்டின் வந்து நற்றிணையில் தான் நம்ம பார்ப்போம். புன்னை மரத்தினை வந்து தன் அக்காவாக நினைத்தது, தன் தமக்கையாக நினைத்து கூச்சப்பட்டு தலைவனிடம் பேசாமல் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 84 திருமுருகாற்றை பாடிய நக்கீரரை ஓரிடத்தில் அடைத்து வைத்த பூதத்தின் பெயர் என்ன அப்படின்னா கர்முகி. இந்த பூதம் அடைத்து வைத்ததுனால தான் வந்து முருகனை வேண்டி மனமுருகி முருகன் வந்து காப்பாற்றுவார். அதில் தான் வந்து இந்த திருமுருகாற்றுப்படை எழுந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறே இருக்குது. சரிங்களா? 85வது கேள்வி, திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கும் அறுபடை வீடுகள் அமைந்திருக்கும் இடங்கள் இருக்கும் பகுதிகள் பற்றிய குறிப்புகளை தெளிவாக சொன்னவர் வந்து மா ராசமாணிக்கனார். அடுத்து தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர், இன்று வானியலாளர்களால் கருதப்படும் துர்தேவதை என்னும் அறிவியல் செய்திகள்ங்க நம்ம சங்க இலக்கிய நூல்களில் என்னென்ன கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்று வானியலாளர்களால் கருதப்படும் துர்தேவதை எனும் சூரியனின் கோள்கள் ஒன்றை சங்க இலக்கியமான புறநானூறு நூலில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மைமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் தூமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 87வது கேள்வி, முறையாக தோன்றும் ஊழிக்காலங்கள் வெளிப்படுத்தி முறையே வானம் முதல் ஊழிக்காலம் தோன்றியது. வானத்தில் காற்று 2வதாகவும் தீ 3வதாகவும் ஐம்பூதங்களில் நீர் 4வதாகவும் நிலம் 5வதாகவும் ஒளிக்காலம் தோன்றியது அப்படின்னு ஒரு அறிவியல் செய்தி அருமையாக விளக்கப்படும் அறிவியல் செய்தி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா பரிபாடல். ஊழிக்காலம்னாலே பரிபாடல் தான். உயிரினங்கள் தோற்றம் பெற்றதை பரிபாடலில் நம்ம பார்க்கலாம். 88வது கேள்வி, தமிழரின் பொங்கல் திருநாள் சூரியனை முதன்மைப்படுத்துவது போல உயிர்கள் மகிழ ஞாயிறு எழுவதாக இவ்வரிகள் இந்நூலில் தொடக்க வரிகளாக குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னா மிக முக்கியமான கொஸ்டின்ஸுகள் எல்லாமே திருமுருகாற்றுப்படையில் வந்து இந்த அறிவியல் செய்தி கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பார்த்திங்கன்னா, வானம் மூழ்கிய வயங்கொழி நெடுஞ்சுடர் கதிர் காய்ந்து எழுதங் கனல் ஞாயிறு, உலக உயிர்கள் ஞாயிறின் கதிரால் வாழ்கின்றன அப்படிங்கிறதையும், இல்லைன்னா பனிமண்டி உலக உயிர்களில் அழிவு ஏற்படும், உலகமே அழிவு ஏற்படும் என்று கூறும் நூல் வந்து மிகச்சிறப்பான நூல் வந்து நற்றிணை. பாருங்க, பனி மூடி உலக உயிர்கள் அழிந்துவிடும் என்று கூறிய நூல் வந்து நற்றிணை. இப்படிப்பட்ட வினாவிடை குறிப்புகள் தான் நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் சேர்றவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோம், கேட்டுக்கங்க, தகவல் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நாங்கள் உள்ளார்ந்த வினாவிடை குறிப்புகள் தான் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சென்ட் பண்ணுங்கள் வீடியோவை, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். லைக்ஸ் கொடுங்க, பிடித்திருந்தால் கமெண்டில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.